ஹலோ விவர்ஸ், இப்ப நான் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் தாங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னு பாக்குறீங்களா? நம்ம YouTubeல வந்து பாத்தீங்க அப்படின்னா, வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கிரீன் டாலர் வந்திருக்கும். பட் வந்து ரெவென்யூ எதுவுமே வந்திருக்காது. ஸோ அந்த வீடியோ என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத தான் நம்ம இப்ப பாக்க வந்திருக்கோம். ஸோ இது நான் ஃபேஸ் பண்ணது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து செப்டம்பர் 25th அன்னைக்கு நான் வந்து ஒரு வீடியோ ஒண்ணு அப்லோட் பண்ணியிருந்தேங்க. அந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா, நல்ல வியூஸ் போயிருக்கு. ஒரு 11K வியூஸ் வந்து போயிருந்தது. ஆனா அந்த வீடியோவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெவென்யூவே வரல. 25th இருந்தே பாத்தீங்க அப்படின்னா ரெவென்யூ வரல. எதனால ரெவென்யூ வரலங்கிறத நான் செக் பண்ணும்போது அந்த வீடியோவுக்கு வந்து ஆட் எதுவுமே ரன் ஆகல. அதனாலதான் வந்து ரெவென்யூ வரல. இதுல பாத்தீங்க அப்படின்னா 24th இருந்து அக்டோபர் 5 வரைக்குமே பாருங்க இன்கம் எதுவுமே வரல அப்படின்றதுதான் வந்து இதுல காட்டியிருக்கும். ஸோ அக்டோபர் 5க்கு அப்புறம் தான் இதுல வந்து இன்கமே ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னா என்னன்னா அக்டோபர் 5க்கு அப்புறம் தான் ஆட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் நான் எப்படி பண்ணேங்கிறது இந்த வீடியோவோட கடைசியில நான் சொல்றேன். வாங்க பார்க்கலாம். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது எதனால வந்ததுன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் இப்ப ரீசெண்டா அக்டோபர் 5th அன்னைக்கு ஒரு வீடியோ ஒண்ணு அப்லோட் பண்ணேன். ஸோ அந்த வீடியோவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்கம் வந்து நல்லாவே வந்திருந்தது. ஸோ அக்டோபர் 3ல இருந்து எனக்கு வந்து வீடியோ வந்து நார்மலாவே இன்கம் வந்துச்சு. ஸோ இந்த வீடியோவுக்கும் அந்த வீடியோவுக்கும் என்ன ப்ராப்ளம்? எதனால இப்படி வந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம மெயினா பார்க்க வேண்டியது என்ன விஷயம்? இந்த 2 வீடியோவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒய்டி கிரியேட் ஆப்ல தான் வந்து எடிட் பண்ணியிருந்தேன். இதுல நான் பண்ண மிஸ்டேக் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண அந்த வீடியோவ டைரக்டா ஒய்டி கிரியேட் ஆப்ல இருந்து நான் அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டேன். அப்படி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து இந்த ஆட் ரெவென்யூ செக்கிங் ப்ராசஸ் அதெல்லாம் போகும் இல்லையா? சோ அது எதுவுமே போகாம உங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து அந்த சேனல்ல வந்து நம்மளோட வீடியோ வந்து செக்கிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு மானிட்டைசேஷன் எல்லாமே ஆன் ஆன மாதிரி காட்டிடும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 2 டேஸா செக் பண்ணேன். பட் வந்து எப்பயும் போல வந்து இன்கம் வருதான்னு பார்த்தப்போ நான் எனக்கு இன்கம் வரல. சோ எனக்குமே என்னன்றது புரியல. சோ அதுக்கப்புறம் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் நிறைய சேனல்ஸ் யூடியூப்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு எதுவும் சொல்யூஷன் கிடைக்கல. சோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா நம்ம இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணி பார்ப்போம். சோ அதுல என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 4th அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சேம் ஒய்டி கிரியேட் ஆப்ல தான் நான் இன்னொரு வீடியோவும் எடிட் பண்ணேன். பட் இந்த டைம் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் டைரக்ட் ஒய்டி ஸ்டுடியோல இருந்து அப்லோட் பண்ணாம வெளியில வந்துட்டு தனியா போய் அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது நம்ம டைரக்டா அப்லோட் பண்ணதுனால மட்டும்தான் நம்மளால வந்து அந்த ஆடுக்கான ரெவென்யூ நம்மளால எடுக்க முடியல. ஏன்னா அந்த ஆட் ரெவென்யூக்கான செக்கிங் ப்ராசஸ் நீங்க அப்ளை பண்ணிட்டு நீங்க ஒய்டி ஸ்டுடியோல போயிட்டு செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்கிங் ப்ராசஸ் போயிட்டு ஆட் செக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். சோ நமக்கு அந்த செக்கிங் பர்பஸ் வந்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஆடு வந்து ரன் ஆகும். சோ அந்த ப்ராசஸ் வந்து ஒய்டி ஸ்டுடியோல இருந்து டைரக்டா பண்ணும்போது எனேபிள் ஆகல. சோ அந்த ரீசன்னாலதான் வந்து ஆட் வந்து ரன் ஆகல. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா யூடியூபோட ஹெல்ப் சென்டர்ல போயிட்டு நான் வந்து மெயில் ஒன்று ரைஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி எனக்கு இந்த வீடியோக்கு வந்து எனக்கு இன்கம் வரல, என்னோட வீடியோல வந்து ஆட் ரன் ஆகல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஆட் வர ஆரம்பிச்சிருக்கு. சோ அது மூலியமா ரெவென்யூவும் இன்கமும் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த 8 டேஸுக்கான இன்கம் எனக்கு வரல. என்னோட வியூஸ் வந்து 11K வியூஸ் போயிருந்தாலும் இப்ப இந்த 1 or 2 டேஸ்ல என்ன வியூஸ் போயிருக்கோ அந்த வியூஸுக்கான இன்கம் மட்டும்தான் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ ஒய்டி ஸ்டுடியோல இருந்து டைரக்டா அப்லோட் பண்ணாதீங்க. ஸோ வெளியில வந்துட்டு நீங்க தனியா எப்பயும் ஷார்ட்ஸுக்கு எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தனியா போயிட்டு நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை பாய்.